மலரு, நீ ஸ்நாக்ஸ் அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. அப்படியே தலைவலி மாத்திரை, கால் வலிக்கு போடுற மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருமா. எந்த வேலையாச்சும் செஞ்சுட்டேன்னு சொல்றாளா நம்ம கிட்ட? எல்லாத்தையும் செய்யறேன் தான் சொல்லிட்டு இருக்கா. 8:30 மணிக்கே கிளம்பணும்னு உனக்கு தெரியாதா? இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுறேன் மாமா. வெளியே போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கேத்த மாதிரி சீக்கிரமா டைமுக்கு ரெடி ஆகணும். காலையில இருந்து மலரு பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கா. வேலை எல்லாம் முடிஞ்சாதானே ரெடி ஆக முடியும். இந்தாங்க கொஞ்சம் காஃபி வச்சு குடிங்க. நீ இங்க என் கூட வந்துட்டுனா டிராவல்ஸ் யார் பாத்துப்பா? அதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. ரொம்ப வருஷமா என் கூடவே இருக்கிறாங்க. தாராளமா அவங்கள எல்லாரையும் நம்பி டிராவல்ஸ் விடலாம். என்னப்பா அது பாட்டு சத்தம் இவ்வளவு சவுண்டா இருக்கு? சத்தத்தை கொஞ்சம் குறைப்பா, காதெல்லாம் அடிக்குது. பேசாம நான் வீட்லயே இருந்திருக்கலாம். கதிர் நான் பண்ண மெசேஜ்க்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறான். வேலையே இருப்பா ராஜி, அவன் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவான் பாரு. அக்கா அங்க பாருங்க, கதிர் இளநீ வாங்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் எப்படி சென்னையில இருப்பான்? அக்கா அவன் தான், இங்க பாருங்க. நீ வேற யாரையோ பார்த்து சொல்லிட்டு இருக்க. உனக்கு யார பார்த்தாலும் கதிர் மாதிரியே தெரியுது. ஏங்க நம்ம இப்போ ரெசார்ட்டுக்கு போறோம். ரெசார்ட்டுக்கா? என்ன சொல்ற? நேத்து கூட நம்ம பேசணுமே, எங்க அப்பா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாரே. அப்படி இல்லாம நடந்துச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீங்களா எங்கேயும் வெளியில போகலடா, வா வந்து உட்காருங்க. நீங்க தானங்க போலான்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் வீட்டுல ஓகேன்னு சொன்னேன். பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. நம்ம இப்ப போயிட்டு வந்துடலாங்க வாங்க. இப்பதானே நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள இப்ப ரெசார்ட் போகணுமா? இப்படி ஊரை சுத்திக்கிட்டே இருந்தா யாரு வேலையெல்லாம் பாக்குறது? நம்மள ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, ஆனா எப்படி வருவீங்கன்னு யாராச்சும் கேட்டாங்களா? ஒரு வண்டி கூட அனுப்பி வைக்கல பாரு. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க பண்ணிருப்பாங்க. அம்மா நம்ம போலியா? இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன்டா. நீங்க நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அப்படின்னு வித்தியாசமா நடந்துக்கிட்டேன். ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போறதா சொல்றீங்க. நீங்க ஏதாச்சும் ரகசியமா பண்றீங்களா? உங்க உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு தோணுது எனக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வடிவு, நான் நல்லா தான் இருக்கேன்.